ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் ஹேமா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, சமையல் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு லக்ஷ்மியோட அப்பா வரப்போகிறாரான் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால லக்ஷ்மி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறா. அவளை பார்த்து பேசுகிறதுக்காக தான் நானும் பாட்டியும் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி யோசிக்கிறாரு, லக்ஷ்மியோட அப்பானா அது அந்த வருண் தான். எப்படியும் கண்ணம்மா வருண்னு சொல்ல போகிறதில்ல, என் பேரை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதை வச்சு இன்னும் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க என்னோட டேடியோட ஃபோட்டோ இருந்தால் குடுமா, நான் ஃப்ளக்ஸ் போர்டு அடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கண்ணம்மா என் கிட்டக்க இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹேமாவும் சௌந்தர்யாவும் கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி சௌந்தர்யா கிட்டக்க என்னோட டேடியோட ஃபோட்டோ கேட்டால் என் அம்மா கொடுக்கவே மாட்டேன்றாங்க பாட்டி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏம்மா உங்ககிட்ட இருந்தால் கொடுக்க வேண்டியதானம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. என் கிட்டக்க இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போது சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் லக்ஷ்மி இப்போது சௌந்தர்யா கிட்டக்க ஒரு நோட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கோலம் ரொம்ப அழகாக போடுவீங்கன்னு என்னோட அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு கோலம் போட்டு கொடுக்குறீங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக திடீர்னு கோலம் போட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு டேடி கண்டிப்பாக வருவார், அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு நானே கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட உங்கள் அம்மா ரொம்ப அழகாக கோலம் போடுவான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அதான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரேன்ல, இப்போ உங்கள் அம்மா கோலம் போடுறப்ப நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சமாளிச்சிடுறாங்க. சௌந்தர்யா இப்போ கோலம் போடுறதுக்காக நோட்டு வாங்குறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு பாரதி கண்ணம்மாவை திட்டி பேசினது ஞாபகத்துக்கு வருது. அதனால கண் கலங்குறாங்க. லக்ஷ்மி இப்போது கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, அம்மா இந்த ஆனியனை கொண்டு போய் உள்ளே போய் கட் பண்ணுமா, பாரு பாட்டி கண்ணிலேருந்து எப்படி கண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா இப்போது சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஊட்டி விடுறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, எப்போதுமே ஹேமாவோட தாத்தா கூட தான் உட்காந்து நான் சாப்பிடுவேன், இப்போ அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதை கேட்ட உடனே இப்போ ஹேமாவுக்கு அவளோட டேடி ஞாபகம் வந்துடுது. டேடி பாவம் தான், அவர் எப்போதுமே தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவார், அவரை சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நினச்சி வருத்தப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் பற்றி தெரிஞ்சுக்கொண்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.